நமது தோல் என்பது நமது உள்ளுறுப்புகள் அடங்கிய நமது உள் சூழலின் தன்மைகளை நமக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு திரை போன்றதாக இருக்கின்றது. அதாவது தோலில் வெளிப்படும் நோய்த்தன்மைகள் ஒவ்வொன்றும் நமது உள்ளுறுப்புகளின் இயக்க குறைபாடுகளை, நமது உள் சூழலில் நமது உயிராற்றல் பரவலில் நிலவி இருக்கக்கூடிய தடைகளை நமக்கு அறிவிக்கக்கூடியதாகும். எனவே நமக்கு ஏற்படும் தோல் பிரச்சனைகளை தற்காலிக நிவாரணங்களுக்காக பல்வேறு விதமான ரசாயன பூச்சுக்கள் மற்றும் மருந்துகள் போட்டு அடக்கி மறைத்து விடாமல் அதன் உண்மையான மூல காரணத்தை அறிந்து அதனை நீக்கிக் கொள்வதற்கான மருத்துவ வழிமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு முறையான அக்குபங்சர் சிகிச்சையாளர் அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை அணுகி தோலில் ஏற்பட்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட அறிகுறி நமது உடலின் உள் சூழலின் என்ன மாதிரியான குறைபாட்டை அறிவிக்கின்றது என்பதை விளங்கி கொண்டு அதற்குரிய சரியான சிகிச்சைகளையும் உணவு முறைகளை மேற்கொண்டு உண்மையான மற்றும் நிரந்தரமான நிவாரணத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதிலும் அக்குபங்சர் மருத்துவ வழிமுறைகளில் இருக்கக்கூடிய தோலை பற்றிய புரிதல்கள் மிகவும் தெளிவானதும் ஆழமானதும் ஆகும். ஒரு உதாரணத்திற்கு, நமது தோல் பரப்பின் ஏதோ ஒரு பகுதியில் கருப்பு நிறத்தில் திட்டுக்கள் தோன்றி இருக்கிறது என்றால் அதனை அக்குபங்சர் மருத்துவத்தில் எப்படி அணுகுவார்கள் என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். கருப்பு நிறம் என்பது நமது சிறுநீரகங்களின் இயக்க சக்தியோடு தொடர்புடைய ஒரு நிறமாகும். இது அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கூற்று. அதாவது நமது சிறுநீரகங்களின் சக்தி எந்த நிலையில் இருக்கின்றது, சரியான தன்மையில் இருக்கின்றதா அல்லது அதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதை கருப்பு நிறம் என்ற குறிப்பை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே நமது தோலின் ஒரு இடத்தில் இயல்புக்கு மாறாக கருப்பு நிற திட்டுக்கள் தோன்றி இருக்கிறது என்றால் அதன் அர்த்தம் நமது சிறுநீரகங்களின் சக்தியில் ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கின்றது என்பதாகும். அதாவது சிறுநீரகங்களின் சக்தியானது நீரின் சக்தியாகும். அந்த நீர் சக்தியானது உடலில் தேவையான இடங்களுக்கு போய் சேர வேண்டும். ஆனால் அவ்வாறு செல்லாமல் அது தடைபட்டு தேங்கி இருக்கும்போது நமது தோலில் கருப்பு நிறத்தில் திட்டுக்கள் உருவாகும். நீரானது முறையாக பாய்ந்து செல்லாமல் தடைபட்டு ஏதோ ஒரு இடத்தில் தேங்கும் போது அது கருப்பு நிறத்தை அடையும் தானே, அதாவது ஒரு சாக்கடை போல மாறும் தானே, அதே போலத்தான்